ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சண்டே ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். முதல்ல செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வெளியில் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எதிர்த்த வீட்டில் ஒரு பூனைக்குட்டி படுத்துருந்துச்சு. கொஞ்சம் நேரமாக அந்த பூனைக்குட்டியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாமென்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும்போது அந்த பூனை எங்களை பார்த்துருச்சு. நாங்கள் பூனையை பார்க்க, பூனை எங்களை பார்க்க, நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு என்னமோ பண்ணுறோன்னு அது எங்களையே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட் சாப்பாட்டுக்கு சிக்கன் குழம்பும் மட்டன் மிளகு வறுவலும் சாப்பாடும் தான். முதல்ல சிக்கன் கிரேவி செஞ்சுட்டேன். அப்புறம் மட்டன் மிளகு வறுவலும் செஞ்சுட்டு ரெண்டையுமே தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதையும் வாஷ் பண்ண எடுத்து வச்சுட்டேன். கிச்சனில் சமைச்ச உடனே அதெல்லாம் அந்தந்த குட்டி குட்டியான பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னாலே கிச்சனில் கவுண்டர் டாப் வந்து அடைக்காமல் இருக்கும். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கடைசியில் கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு அப்படியே வேலையெல்லாம் ஒரு 7 o'clock முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. காலையிலே பாப்பாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டும் வேலைக்கு போனதுக்கப்புறம் நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கட்டிங் போர்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஒரு ஃப்ளீட்டட் ஃப்ராக் தான். ஓல்டு சாரீ, எங்கள் அம்மாவோட பழைய சாரீ ஒன்று இருந்துச்சு. அதை நான் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் இன்றைக்கி எனக்காக ஒரு ஃப்ளீட்டட் ஃப்ராக் தைக்கலான்ட்டு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே சாரியில் வச்சு அப்படியே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சாரியில் கொஞ்சம் ஒர்க் இருக்க மாதிரி இருக்கிறதுனால கட் பண்ணும்போதே கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தைக்கும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக தைக்க முடியலை, இல்லாட்டினா ஊசி உடஞ்சி போயிடும். அப்படியே தைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல ஸ்கர்ட்டு தான் அடிக்க ஆரம்பித்தேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட் எடுத்து 1 inch அதுக்கப்புறம் 2 inch உள்ளே போகிற மாதிரி வச்சு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அப்படி அடித்தா தான் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ளீட்டட் கவுன் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து இப்படியே ஃப்ளீட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு அயனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் கிளாத்தில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ராக்கில் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்க்கவும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாட்டு, அந்த பெல்ட்டு, அப்புறம் அந்த ஃப்ளீட் எடுத்ததுக்கு அதுக்கும் பார்க்கவே அருமையாக சூப்பராகவே இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. கொஞ்சமாக பூ கட்டுற வேலையே இருந்துச்சு. தம்பி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூவெல்லாம் கட்டி வச்சிடணும். அவன் எந்திரிச்சியான்னா என்னை ஒரு வேலை செய்ய விட மாட்டியான். இதோட இந்த விளாக் வந்து முடியுது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த விளாகில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.